உங்களோடு கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னா, நிச்சயமாகவே நீங்க பார்க்க போகிற ஆசீர்வாதம் என்னன்னா 1000 மடங்கு சொல்றாரு. முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தை வாசிப்போ. ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, திரளாய் பெருக பண்ணுவேன். ஒண்ணுமே இல்லைங்க, அங்க ஒண்ணுக்கே வழி இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திரளாய் பெருக பண்ணுவேன். இன்னைக்கு அப்படித்தான், என் கையிலயும் ஒண்ணு இல்லை, உங்க கையிலயும் ஒண்ணு இல்லை. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நம்ம கையில இருக்கு. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். ஆனா இங்க சூழ்நிலையை பார்த்தா 1000 மடங்குக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? எங்களுக்கு அதற்குண்டான அறிகுறியே இல்லையே, அதற்குண்டான வாசலே இல்லையேன்னு ஒருவேளை நினைக்கலாம். இங்க ஈசாக்கோடு பேசுகிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்துல, ஆதியாகமம் 26:12, இந்த சபைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்ற ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, இந்த வருஷத்துல 1000 மடங்க 100 நான் பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்கள் காண போகிற ஒரு மகிமையை குறித்து தான் கர்த்தர் பேசுறாரு. ஆனா என் சூழ்நிலை எனக்கு எதிராக இருக்க, எனக்கு எந்த வழியுமே இல்லையே, எப்படி இது சாத்தியம்? சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்தத்தான் இயேசு தேவை. அப்ப சாத்தியம் இல்லாத காரியத்தை இன்னைக்கு இயேசு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க ஆபிரகாமை காண்பித்து கொடுத்தார், ஈசாக்கு காண்பித்து கொடுத்தார்.